சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம எந்தவித தடையும் இல்லாம தியானம் செய்யறதுக்குரிய எளிமையான ஆசனம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இரண்டாம் நாள் முன்னோர் வழிபாட்டு முறை பயிற்சியை செய்ய போறோம். எப்பவுமே தியானம் செய்யும் போது நிறைய இடையூறு ஏற்படும். அதுல முதல் இடையூறு உடம்பு ஒரு நிலையில உட்கார்றது. அதுக்கப்புறம் ரெண்டாவது மனம் சஞ்சலப்படும். இந்த உடம்பு ஒரு நிலையில உட்கார்றதுக்கு ஒரு ஈஸியான ஆசனம் தான் கோமுக ஆசனம். இந்த கோமுக ஆசனம் செய்யும் போது நீங்க என்னடா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கோமே அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா சீரடி சாய்பாபா அவருடைய விக்கிரகம்லாம் அது மாதிரிதான் அமர்ந்திருக்கும். சேஷாத்ரி சுவாமிகள் அப்படிதான் அமர்ந்திருப்பார். நீங்க கீழே உட்கார்ந்து இருக்கும் போது அழகா கால் மேல கால் போட்டு உட்காரலாம். இதுல வலது கால் மேலையா இடது கால் மேலையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வேண்டாம். உங்களுக்கு எந்த கால் வேணாலும் மேல வரலாம். சுகமா எந்த காலம் மேல போட்டா இருக்கோ அந்த நிலையில உட்காரலாம். இப்ப அந்த கோமுக ஆசனம் செய்முறையோட முன்னோர் வழிபாடு இரண்டாம் நாள் பயிற்சியை மேற்கொள்வோம். நல்லா கவனிங்க. நான் எனக்கு இடது கால் கீழே இருக்கு, வலது கால் மேல இருக்கு. இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால நான் அப்படி இருக்கேன். இது மேருதண்ட முத்ரா. இப்படி உட்கார்ந்துட்டு பண்ணணும். இந்த கோமுக ஆசனம் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வரும். இப்படி குனிஞ்சேன்னா வலிக்கும். அதே மாதிரி ரொம்ப இப்படியும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆசனம் பண்ணும்போது என்ன ஆகும்னா தியானம் பண்ணும்போது நேரம் அப்படி உடம்பு போயிடும். இப்படி வச்சுட்டாதான் சுகமா இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணணும்னா ரொம்ப ராணுவ வீரன் மாதிரி இப்படி நிமிருவோம். இந்த இப்படி மேலையும் நிமிர முடியாது, கீழையும் குனிய முடியாது. எது? இந்த கோமுக ஆசனம் பண்ணும்போது. இப்ப பொதுவா வயோதிகர்களுக்கெல்லாம் பழக்கம் இல்லைன்னா இப்படி உட்கார முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கட்டில்ல உட்கார்ந்துட்டு ஒரு காலை கண்டிப்பா அவங்களால மடக்க வரும், இன்னொரு காலை இப்படி தொங்க போட்டுக்கலாம். இது தவறே இல்லை. இது ஏதோ மரியாதை நிமித்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா உக்கி போட்டா, கை கட்டினா, பத்மாசனம் போட்டா சுழுமுனை திறக்கும். அதே கான்செப்ட் தான் இந்த கால் மேல கால் போட்டா. ஒரு மனிதனுக்கு சுழுமுனை தூண்டப்பட்டா அவன் ஞானி ஆயிடுவான். அவன் உண்மை மாத்திரமே பேசுவான். அவன்கிட்ட பொய் பேச முடியாது. அதனாலதான் பிற்காலத்துல நம்மள ஆட்சி செஞ்சவங்க எல்லாம் கால் மேல கால் போடாத, அது பெரிய மனுஷ தோரணை அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க. அதனால நீங்க இனிமே இந்த அறியாமையிலிருந்து மீண்டு வாங்க. தாராளமா கால் மேல கால் போடலாம். ஏன்னா உடம்புல ஏதாவது ஒரு பாகத்தை கிராஸ் பண்ணும்போது சுழுமுனை திறக்கும். சுழுமுனை திறந்தா என்னாகும்? உண்மை பேசுவீங்க, சத்தியமா இருப்பீங்க, உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது, நல்ல விஷயங்களை மாத்திரம்தான் சொல்லுவீங்க. அதனால தாராளமா கால் மேல கால் போடலாம். நீங்க இப்படி உட்கார்ந்து பண்ணலாம் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இப்படி உட்காந்து பழகி பழகி கொஞ்சம் கொஞ்சமா இந்த காலை நேரம் கொண்டு வந்துடலாம். இப்ப நாம கோமுக ஆசனத்தை உங்களுக்கு கட்டில்ல அது மாதிரி காலை தொங்க போட்டு உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி இது மாதிரி உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, அப்படியே உட்கார்ந்துக்கங்க. முதல்ல என்ன பண்ண போறோம்? சந்திரநாடி சுத்திங்கிற பயிற்சியை செய்ய போறோம். எதுக்காக? முன்னோர்களை, அவங்களுடைய ஆன்மாவை நம்மளை நோக்கி கிரகிக்கிறதுக்காக. சந்திரநாடி சுத்தி பயிற்சியை செய்யும் போது நாம ஒவ்வொரு ஆதாரத்தையும் மனசுல நினைச்சு மூச்சிழுத்து விடுவோம். அப்போ ஒவ்வொரு ஆதாரமும் கண்டிப்பா ஒவ்வொரு முன்னோர்கள்ட்ட இருந்துதான் நமக்கு வந்திருக்கும். அப்ப நம்ம முன்னோர்கள் அந்த ஆதாரத்தை நினைச்ச உடனே நம் ஆன்மாவுக்குள்ள அவங்களுடைய ஆன்மாவும் இரண்டரை கலந்து இந்த உடலுக்கு தேவையான நல்ல விஷயங்களை எல்லாம், இந்த மனதிற்கு தேவையான, இந்த ஆத்மாவிற்கு தேவையான நல்ல விஷயங்களை எல்லாம் நம்ம முன்னோர்கள் உடனே தடையின்றி கொடுப்பார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை முயற்சி பண்ணி பார்ப்போம்.
நேத்தி கொஞ்சம் பேர் செய்தேன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல எழுதியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதே மாதிரி தொடர்ந்து இன்னைக்கு இந்த பயிற்சியை செய்யுங்க. தொடர்ந்து 15 தினங்கள் பௌர்ணமி வரைக்கும் நாம இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்வோம். இன்னைக்கு இந்த கோமுக ஆசனத்துல செய்ய முயற்சி பண்ணுவோம். முடிஞ்சா இது மாதிரி கட்டில்ல மேலே ஏறி உட்கார்ந்து இது மாதிரி உட்கார்ந்துக்கலாம். முடியலைன்னா என்ன பண்ணலாம், இடது காலையோ வலது காலையோ கீழே போட்டு மற்றொரு காலை அப்படி மேல கிராஸ் பண்ணி உட்கார்ந்து மேருதண்ட முத்திரால உட்காரலாம். இதுக்கு பேரு த ராயல் போஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். கம்பீரமா இருக்கும். நீங்க இப்படி உட்காந்து குனிஞ்சு பாருங்க, வலிக்கும். இப்படி உட்காந்து இப்படி நிமிந்து பாருங்க, வலிக்கும். அப்ப உங்க ஸ்பைனல் கார்டை நேர்கோட்டுல கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் வந்து இந்த கோமுக ஆசனம். இப்ப நாம முன்னோர் வழிபாட்டு முறையினுடைய முதல் பயிற்சி சந்திர நாடி சுத்திய தொடங்குவோம். இடது கையை ஆதி முதிரை வச்சுக்கிறேன், அப்படியே கால் மேல வச்சுக்கிறேன். வலது கை கட்டை விரலால வலது மூக்க மூடிக்கிறேன். மூலாதாரம் அதை நினைச்சு இடது பக்கமே மூச்சை உள்ள இழுக்கிறேன், இடது பக்கமே மூச்சை வெளியே விடுறேன். சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆஞ்ஞா சகஸ்ராரம் தளர்த்திக் கொள்ளலாம். இப்ப மேருதண்ட முத்ரால உட்கார்ந்து முன்னோர்கள்ட்ட உங்களுக்கு தேவையானதெல்லாம் வேண்டிக்க போறீங்க. பொதுவா அடிப்படை தேவைங்கிறது ஆரோக்கியம், அறிவு, பொருளாதாரம். இதுதான் அடிப்படை தேவைகள். இதுல யாராருக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்குறீங்களோ அவங்க அதை வேண்டிக்கலாம். அதே மாதிரி வாழ்க்கை துணை வேணும்னு கேட்குறீங்களோ அதையும் நீங்க வேண்டிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் ஒரு மனிதனுக்கு தேவை. ஒரு 5 விஷயங்கள் தான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் வந்து என்னுடைய முன்னோர்களை மனதில் தியானிச்சு எனக்கு ஆரோக்கியம் வேண்டும், இன்னும் நிறைய அறிவு வேண்டும், அதே மாதிரி இந்த ஸ்தாபனம் மேலும் வளர்றதுக்கு, ஏன்னா ஆரோக்கிய யுகம் அமைக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதனால இந்த ஸ்தாபனம் மென்மேலும் வளர்றதுக்கு தேவையான அளவு பொருளாதாரம் வேண்டும் அப்படின்னு என்னுடைய முன்னோர்கள்ட்ட வேண்டிக்க போறேன். நீங்களும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேண்டிக்கங்க. மேருதண்ட முத்ரால உட்கார்ந்துக்கிட்டு நல்லா கண்ணை மூடி முதல்ல உங்க முன்னோரை மனதில் தியானிக்கவும். கண்டிப்பா வேற எந்த குருநாதரையும் நீங்க தியானிக்க கூடாது.
கண்டிப்பா உங்க முன்னோரோட மனதில் நினைத்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்டிருப்பீங்கிற நம்பிக்கையோட இந்த 2ஆம் நாள் பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும், காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும், காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும், என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம், முறையான பிராணாயாமம், முறையான தியானம், முறையான உணவு முறைகளை பின்பற்றி உங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் குழுவாகவும் தனிப்பட்ட முறையிலும் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மேலும் நமது பயிற்சி மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது. உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும். மேலும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளானது இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகளை பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன். நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் 3வது நாள் தியான முறையை தெரிந்து கொள்வோம். நாளை 7 ஆதாரங்களின் குணாதிசயங்கள் என்ன, அந்த குணாதிசயங்கள் நம் முன்னோர்களிடம் இருந்து எப்படி நமக்கு வந்தது, வரப்போகிறது, அந்த குணாதிசயங்கள் மூலம் நாம் எப்படி மேன்மை அடைவோம் என்பதை தெளிவான விளக்கத்துடன் 3ஆம் நாள் பயிற்சியை தெரிந்து கொள்வோம். சந்தோஷம்.